பன் பேக் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஹோல் வீட் பன் வந்து பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3 கப் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சாஃப்டாக வச்சுருக்கேன், 1 முட்டை, 1 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் உப்பு, 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட். ஸோ இது எல்லாமே நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதோட ரிட்டன் ரெசிபி கிராம் மெஷர்மெண்ட்டில் வேணும்னா பிளாகில் போய் செக் பண்ணுங்கள், லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம பன்னு பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஆக்டிவேட் பண்ணிடலாம். 1 கப் வெதுவெதுப்பான பாலை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாலில் சுகர் ஆட் பண்ண போகிறோம், 3 டேபிள் ஸ்பூன் சுகர். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் வச்சுருக்கோம்ல, ஸோ இது வந்து ட்ரை ஈஸ்ட், அதை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஈஸ்ட் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆக 5 நிமிஷம் வச்சிட போகிறோம். ஸோ எனக்கு வந்து அதிகமாக ஆஸ்க்குன்னு சொல்கிறேன் பாருங்க. அதிகமாக எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் வந்து என்னென்னா, நாங்கள் ப்ரெட்டு பன்னு பண்ணோம், எங்களோட பன் வந்து ஹார்டாக இருக்குது, ரைஸ் ஆகலை அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தான். ஸோ ஈஸ்ட்டை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணணுங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஈஸ்ட் வந்து 5 நிமிஷம் கழித்து ஃபோமி ஆகும். அந்த மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் உங்களோட ப்ரெட்டோ சரி பன்னோ சரி சாஃப்டாக ரைஸ் ஆகி வரும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. ஈஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுற ஈஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃப்ரீசரில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுங்கள், ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில். ஈஸ்ட்டை நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அது சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இது எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்னோடய ஹோல் வீட் பன்ஸ் வந்து இந்த என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி ப்ரெட்டு பன்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து ஸ்மெக்கு வச்சுருக்கேன், இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு. ஸ்மெக்கு, கிச்சன் எய்ட் எல்லாம் கொஞ்சம் ஹை அண்ட் ஸ்டாண்ட் மிக்சர். ஸோ நீங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகாரோட ஸ்டாண்ட் மிக்சர் நல்லா இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் வேணும்னா கீழே கொடுக்குறேன். இப்போ இந்த பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது நம்மளோட கோதுமை மாவு. 3 கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஈஸ்ட்டு ஃபோமி ஆகணும்னு சொன்னேன் தெரியுமா, இப்படி ஆகணும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோமியாக இருக்குன்னு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுதில்ல, இந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் உங்கள் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டெப்பு வராமல் நீங்கள் ப்ரெட்டோ பன்னோ தயவு செஞ்சு ப்ரொசீட் பண்ணாதீங்க, இந்த ஸ்டெப் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட உப்பு கோதுமை மாவில் நல்லாவே கலந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை இதை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம், பட் கையை வச்சு நீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் 3/4 ஆட் பண்ணிட போகிறேன். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிச்சம் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக் வாஷுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிச்சம் வச்சுருக்கேன், மற்றபடி அவ்வளவு எக்கும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஈஸ்ட் மிக்ஸ்சர் இருக்குல்ல, நீங்கள் வந்து எக்குக்கு ஆல்டர்னேட்டிவ் கேட்பீங்க. எக்கு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் ஒரு 1/4 கப்பு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். மில்க் பவுடரும் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பால்லே பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக பால் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஈஸ்ட் மிக்ஸ்சர் இருக்குல்ல, ஈஸ்ட்டும் பாலும் அதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறதுனால இது மிக்ஸ் ஆகிறத நம்ம ஜஸ்ட் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தால் போதும். நல்லா ஃபஸ்ட்டு ஹைட்ரேட் ஆகட்டும் இந்த கோதுமை மாவு பால் எல்லாம் சேர்ந்து. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் கூட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது மிக்ஸ் ஆகும்போதே எனக்கு இதில் வந்து கண்டிப்பாக தண்ணி பத்தாது, அந்த வாட்டர் லெவல் வந்து பத்தாது அப்படின்னு தெரியுது. அதனால் நான் வந்து ஒரு 50 ml வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணேன், இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களோட கோதுமை மாவு பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி, அதாவது லிக்விட் அளவு வந்து மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோதுமை மாவு நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஹைட்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பட்டரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிற பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, 1 டேபிள் ஸ்பூன் அட் அ டைம் ஆட் பண்ணி அதை நீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது நல்லா இன்கார்பரேட் ஆகட்டும்.
இடையில எடுத்து அதை ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா நீடாகட்டும். இப்போ அடுத்த டேபிள் ஸ்பூன் ஓகே, நம்ம பட்டர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இனி நம்ம பொறுமையாக இருந்து இது நீடாகிறத பார்க்கலாம். பட்டர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சதன்னு ஆகும் உங்களோட டோ. ஆனால் வந்து ஒரி பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக இதை வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நீட் பண்ணுங்கள். உங்களோட டோ வந்து நல்லா சாஃப்டான டெக்ஸ்டருக்கு வரும். ஏன்னா அந்த க்ளூட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகணும், அதனால அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீடிங்னால மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்டான டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு போட்ட உடனே இந்த மாதிரி ஆனோன்னா ஐயோ ரொம்ப தண்ணியாக இருக்குது, ஸ்டிக்கியாக இருக்குது, மாவு போட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் நீட் பண்ணணும். ஓகே, கையில் நீட் பண்ணுறதா இருந்தாலுமே டைம் எடுத்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து அதுதான் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா இடையில வந்து மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட போகிறேன். ஏன்னா சைடில் ஏதாவது மாவு இருந்தால் கூட அது வந்து ஒழுங்காக இதாகி நீடாகும். ஸோ இப்போ வந்து இது கண்டினியூஸாக நான் நீட் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஹோல் வீட் டோ வந்து நியர்லி ஒரு 10 மினிட்ஸ் போல் ஸ்லோவாக நீட் ஆகிட்டுருக்கு. இப்போ விண்டோ பெயிண்ட் டெஸ்ட்டு மட்டும் பண்ணிடலாம். விண்டோ பெயிண்ட் டெஸ்ட் வந்து உங்கள் கையை லேசாக ஈரமாக்கிக்கோங்க. ஈரம் ஆக்கிட்டு இந்த நீட் பண்ண டோலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ அது கிளியாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி வந்துச்சு அப்படின்னா விண்டோ பெயிண்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஹோல் வீட் டோவாக மைதா மாவில் பண்ணிங்கன்னா அழகாக ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். ஹோல் வீட் டோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளூட்டன் கம்மி தானே, அதனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது. பட் ஸ்டில் வந்து அது நீட் நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா விண்டோ பெயிண்ட் டெஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா தின்னாக அப்படி கிளியாமல் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா அது விண்டோ பெயிண்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதில் பாஸ் ஆனாலே உங்களோட டோ, ப்ரெட்டு, பன்னு எல்லாமே சூப்பராக வரும். ஓகே, இப்போ நம்ம நீட் பண்ணியாச்சு. ஸ்டாண்ட் மிக்சரை மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம இப்போ இந்த டோவை வந்து ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து என்னோட டோ ஸ்பேச்சுலா. எனக்கு இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் தின்னாக இந்த சைடு இருக்கிறதுனால செப்பரேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பவுலில் ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்பேச்சுலா வந்து எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து என்னோட சிலிக்கான் மேட்டு. இதில் தான் நான் வந்து இந்த சப்பாத்தி டோ, இந்த மாதிரி ப்ரெட் டோலாம் நீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இது சிலிக்கான் நல்லா ஒட்டாது. ஓகே, நம்மளோட டோ எல்லாத்தையும் நான் வந்து இதில் மாற்றிட்டேன். கையில் லேசாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த பர்டிகுலர் டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், டாக்கியாக இருக்கும். அதாவது கையில் பெருசாக ஒட்டாது. பட் ஸ்டில் நம்ம லேசாக ஆயில் அப்ளை பண்ணி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் பண்ணுறேன். ஸோ இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி நீங்கள் ஷேப் பண்ணும்போது உங்களோட டோ வந்து மேல் சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக வரும். அண்ட் என் கையில் இருக்கக்கூடிய ஆயிலை லைட்டாக நான் மேலே அப்ளை பண்ணிட்டேன். அப்போ ட்ரை ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுச்சா. இப்போ நான் திருப்பி நம்ம நீட் பண்ண பவுலே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பவுல்லையே இப்போ நம்மளோட நீட் பண்ண பவுலில் லேசாக ஆயில் ஊற்றிக்கோங்க, லேசாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோட டோவை அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருங்க.
ஓகே, இப்போ இதை வந்து மூடி போட்டு ஏதாவது வார்ம் ஸ்பாட்டில் ஒரு 1 to 2 hours ரைஸ் பண்ண விட போகிறோம். நான் என்னோடய அவனில் லைட்டை மட்டும் ஆன் பண்ணி உள்ளே வச்சுருவேன். அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிடும். ஸோ ஒரு துணியை வச்சு மூடியாச்சு. இது நல்லா 2 hours ரைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோல் வீட் டோ இங்கே பாருங்கள் மோர் தேன் டபுள் இன் சைஸ் ஆகிடுச்சு, நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ ஏரேட்டடாக இருக்குது பாருங்க. இதுதான் ஒரு நல்ல ரைஸான ஒரு டோவோட இது. நல்லா பொங்கி வரணும், சாஃப்டாகிட்டு நல்லா பொங்கி வரணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் இதை வந்து ஸ்மூத்தாக ஷேப் பண்ணி இதை போர்ஷன்ஸாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் நியர்லி ஒரு 8 போர்ஷனாக டிவைட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து பன் மாதிரி எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் டோவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பக்கத்தில் இருந்தும் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து பிஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதை திருப்பிட்டு உங்கள் கையை வந்து இந்த மாதிரி கப் மாதிரி வச்சு இதை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். மாவு எதுவுமே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணக்கூடாது. இந்த மேட்டுக்கும் இந்த டோவில் உள்ள அந்த ஸ்டிக்கினஸுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த டோ பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு பால் மாதிரி ரோல் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அகெயின் ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான். ஸோ இதில் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட டோ எல்லாமே ஷேப் பண்ணியாச்சு. இதை ட்ரேயில் வச்சிடலாம். ஸோ ப்ராப்பரான ஒரு ஹோல் வீட் டோ கரெக்டான ரேஷியோவில் கரெக்டான நீடிங் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் வீட் பண்ணுக்கும் ரெகுலர் பண்ணுக்கும் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நல்ல ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் திரும்பவும் ரைஸ் பண்ண விட போகிறேன். இது நல்லா டபுள்னு ஆகணும். ஓகே, டபுள் சைஸ் ஆட். ஓகே, ஸோ 30 மினிட்ஸில் நம்மளோட பன் நல்லா பூஃபி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாட்டு ரைஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம எக் வாஷ் கொடுத்துடலாம். எக் வாஷ்க்கு நான் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் எக்கில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் வந்து கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்மளோட ரைஸ் ஆகி இருக்கிற இந்த பன்னில் மேலே அப்ளை பண்ணிடலாம்.
எக் வாஷ் பண்ணுறதுனால உங்களோட பன் வந்து நல்ல கோல்டன் கலரில் வரும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகாது, மேலே ஹார்ட் ஆகாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கணும் 190 டிகிரி செல்சியஸ்க்கு. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ எக் வாஷ்க்கு அப்புறம் இது பர்கர் பன்ஸ்னால நான் வந்து மேலே கொஞ்சம் எள்ளு வந்து தூவி விடுறேன். ஸோ அது வந்து நம்ம பேக் பண்ணும்போது நல்லா டோஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை நான் வந்து அவனில் 190 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட வீட் பன் பேக் ஆகிடுச்சு. 18 to 20 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஸோ மேலே வந்து நல்ல கோல்டன் கலர் வரணும், ஆனால் சூப்பராகிட்டு ரைஸ் ஆகி பேக் ஆகிருக்கணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைட்டாக மேலே ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது கூல் ஆகும்போது உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பன் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறமாட்டு நம்ம இதை பெருசாக இல்லை, இதை நீங்கள் எடுத்து கூலானதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நைட்டு தான் நான் எப்படியும் இந்த பர்கர் பண்ண போகிறேன். அதனால் ஆனால் என்ன சொல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த வீட் ப்ரெட்டு. ஸோ இன்னொரு விஷயம், இதில் முட்டை போடாமல் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். என் பிளாகில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி 100% கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய சாஃப்டான பர்கர் பன் தான். இது நீங்கள் ஸ்நாக்காக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். 1 கப் வார்ம் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அது பபுளியாட்டு ஆகிற வரைக்கும் ஓரத்தில் வச்சுருங்க. நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். அதில் 3 கப் கோதுமை மாவு, அப்புறம் 2 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமாட்டு நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் வாட்டர், 1/2 கப் பால், அதுக்கப்புறம் உருக்குன வெண்ணெய் இதை ஆட் பண்ணி நான் ஸ்டாண்ட் மிக்சரை ஆன் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் கையில் நீட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா நீங்கள் பிசைஞ்சுக்கணும். ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதுனால இடையில ஒருக்கா வந்து சைடில் வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா திரண்டு வர்ற வரைக்கும் நீட் பண்ணேன். உங்கள் டோ வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றா அது திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துணியை வச்சு மூடி ஒரு வார்மான ஸ்பாட்டில் 1 மணிக்கூர் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் டோ வந்து டபுள் ஆகிடும். அந்த மாதிரி பொங்குனதுக்கப்புறமா மெல்ல நீங்கள் பஞ்ச் பண்ணி அந்த ஏரை வந்து லேசாக வெளியே எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் அந்த டோவை வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிட்டு 3 கப் கோதுமை மாவுக்கு நான் வந்து பெரிய சைஸ் பர்கர் பன்னாட்டு பண்ணேன். நீங்கள் குட்டி குட்டி பன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து 6 போர்ஷனாட்டு டிவைட் பண்ணேன். நீங்கள் சின்ன சின்ன பன்னாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 குட்டி பன் கிடைக்கும். நான் இது பர்கருக்குனால பெரிய சைஸாகவே நான் வந்து பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி ஒரு இதை வச்சு ஈவனாட்டு டிவைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் கேர்ஃபுல்லாக 2 கையை யூஸ் பண்ணி சைடெல்லாம் வந்து டக்கின் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் சர்ஃபேஸில் மாவு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து grip கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இப்படி கையை வச்சே நீங்கள் இப்படி ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக ஸ்மூத்தான ஃபினிஷில் மேலே வந்து ஒரு டோ பால் வந்து கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி எல்லா இதையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, நீங்கள் சைட்லேருந்து அப்படி டக்கின் பண்ணி உங்கள் கையை வச்சே நீங்கள் வந்து
அதாவது உங்கள் கையை வச்சே நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா பர்கர் ஒரு பால் மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். எனக்கு அது அப்போ வந்து நமக்கு வந்து ஒட்டாது. அதனால அதில் வந்து அந்த நம்ம செஞ்சு வச்ச பால்ஸை வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து இது வந்து இன்னும் பொங்க விடுவோம், நம்ம ஆக்டிவேட் ஆக விடுவோம். ரெஸ்ட் பண்ண விடும்போது இன்னுமே பெருசாகும். அப்போ வந்து நீங்கள் ஃப்ளாட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராட்டு மேலே உப்பிட்டு வர்ற மாதிரி வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு ஒரு 30-45 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ உப்பிடுச்சுல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒன்று எக்கை வச்சு வாஷ் பண்ணலாம். நான் மில்க் வச்சு தான் பண்ணேன், எனக்கு கம்ப்ளீட் வெஜிடேரியனாக வச்சுருந்தேன். ஸோ பாலை வச்சு ஒரு ப்ரஷ் வச்சு மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து எள்ளு, இது ஆப்ஷனல் தான், பட் பர்கர் பண்ணாலும் கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக எள்ளை வந்து மேலே தூவிட்டேன். ஸோ இப்போ வந்து அவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். வெளியே வந்தவுடனே உருக்கின வெண்ணெயை வச்சு மேலே ப்ரஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் அப்படி ஒரு 10 மினிட்ஸ் கூல் பண்ண விட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்கர் பண்ணை வந்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். இது வந்து முழுக்க கோதுமை மாவு வச்சு பண்ணதுங்கிறத நம்பவே முடியாது, அவ்வளோ சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட மெயின் இதே வந்து நல்ல பிசைகிறது. ஸோ நல்ல கையில் நீட் பண்ணுங்கள். நீங்கள் நீட் பண்ணுறதா கை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.